பொதுவாவே காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அந்த காகத்திற்கு இருக்கு. அப்படிப்பட்ட காகத்திற்கு எந்த உணவுகளை படைத்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்காங்க. எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கலாம், எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காகத்திற்கு எந்த உணவுப் பொருளை வைப்பதால் நமது கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பார்த்தா அந்த வகையில் முதலாவதாக இருப்பது உலர் திராட்சையை உங்களோட கைகளால காகத்திற்கு வைப்பதால் உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவங்களும் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். இதனால நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய இல்லத்திற்கு செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு கூறப்படுது. இரண்டாவதா நல்லெண்ணெய். பொதுவாவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது அதோட நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து வைத்தால் சனி பகவானின் பார்வையினால் வரக்கூடிய தீமைகள் குறையும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. மூன்றாவதா எள்ளு. காகம் சனி பகவானின் வாகனம் அப்படிங்கறதால பொதுவாக